வணக்கம் மக்களே. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அண்ட் டெய்லி ஃபீட் சம்பந்தமான வீடியோஸை டெய்லியும் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கனையும் கிளிக் செஞ்சுக்கோங்க. நம்ம சேனல்ல போடுற எந்த ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாம பார்க்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். நம்பர் பிளேட் சம்பந்தமான ஒரு புதிய அறிவிப்பு வெளியாகிருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏற்கனவே 2019 ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு பிறகு எல்லா வாகனமுமே HSRP, அதாவது ஹை செக்யூரிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பிளேட்டை தான் பயன்படுத்தணும்னு மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவே சொல்லியிருக்காங்க. ஸோ இதை மீறினா கட்டாயம் அபராதம் விதிக்கப்படும்னு சொன்னாங்க. ஏன் இந்த HSRP பிளேட்டை பொருத்தணும்னு வலியுறுத்துறாங்கன்னா, நார்மல் நம்பர் பிளேட்ஸை விட இந்த ஹை செக்யூரிட்டி நம்பர் பிளேட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாதுகாப்பானது. இதை அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் உடைக்க முடியாது. அதுவும் இல்லாம இதுல ஒரு 10 டிஜிட் நம்பர் இருக்கும். அதை பயன்படுத்தி நம்ம ஈஸியா ட்ராக் கூட செஞ்சுக்கலாம் நம்ம வாகனங்களை. பொதுவா கார், பஸ், வேன் இதுலெல்லாம் நம்பர் பிளேட்ஸ் அவ்வளோ ஸ்டைலா அடிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா டூ வீலர்ஸை பொறுத்த வரைக்கும் கதையே வேற. நிறைய பேர் ஸ்டைலா தான் போட்டிருப்பாங்க. உதாரணத்துக்கு அவங்க பேரு வரா மாதிரி, இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஹீரோ ஹீரோயின் போட்டோஸ் வச்சு போட்டிருப்பாங்க. இதுல இன்னும் சில பேரு ரொம்ப அட்வான்ஸா போயிட்டு சீரும் பாம்பை நம்பு சிரிக்கும் பெண்ணை நம்பாதே, அப்புறம் சேஸ் மீ இஃப் யூ கேன் இந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. ஆனா இதுக்கு மேல இந்த மாதிரி நம்பர் பிளேட்ஸை யூஸ் பண்ணாங்கன்னா வாகனம் கண்டிப்பாக பறிமுதல் செய்யப்படும். பொதுவா ஒரு தனியார் வாகனத்தோட நம்பர் பிளேட்டை பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலர்லயும் ஃபாண்ட்ஸ் வந்து பிளாக் கலர்லயும் எழுதியிருப்பாங்க. பொது வாகனங்கள் அதுல பாத்தீங்கன்னா எல்லோ கலர்ல பேக்ரவுண்டும் பிளாக் கலர்ல ஃபாண்ட்ஸ்லயும் எழுதியிருப்பாங்க. அதுவும் நீங்க வச்சிருக்க பைக் பாத்தீங்கன்னா 500 சிசிக்கு கம்மியா இருந்துச்சுன்னா அந்த பைக்கோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு நம்பர் பிளேட்லயுமே நம்பரோட உயரம் பாத்தீங்கன்னா 35 மில்லிமீட்டர்லயும் அகலம் பாத்தீங்கன்னா 7 மில்லிமீட்டர்லயும் இருக்கணும். அதே மாதிரி அந்த லெட்டர் அண்ட் ஆல்பபெட்க்கு இடைப்பட்ட கேப் பாத்தீங்கன்னா 5 மில்லிமீட்டர் இருக்கணும். ஒருவேளை நீங்க வச்சிருக்க பைக் 500 சிசிக்கும் அதிகமா இருந்துச்சுன்னா நம்பர் பிளேட்ல இருக்கிற லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸோட உயரம் பாத்தீங்கன்னா 40 மில்லிமீட்டர்லயும் அகலம் பார்த்தீங்கன்னா 7 மில்லிமீட்டர்லையும் அந்த லெட்டர்ஸ் அண்ட் ஆல்பபெட்ஸ்க்கு இடைப்பட்ட கேப் பார்த்தீங்கன்னா 5 மில்லிமீட்டர்லையும் இருக்கணும். மற்றபடி கார், பஸ் அண்ட் லாரிக்கு பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் பிளேட்ஸ்ல இருக்கிற லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸோட உயரம் 55 மில்லிமீட்டர்லையும் அகலம் வந்து 10 மில்லிமீட்டர்லையும் லெட்டர்ஸ் மற்றும் நம்பர்ஸ்க்கு இடைப்பட்ட கேப் பார்த்தீங்கன்னா 10 மில்லிமீட்டரும் இருக்கணும். ஸோ உங்களில் யாராவது பைக் மற்றும் காருக்கு இந்த மாதிரி ஸ்டைலான நம்பர் பிளேட்ஸை மாற்றணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த எண்ணத்தை அடியோட மறந்துடுங்க. கட்டாயம் ஹை செக்யூரிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பிளேட்டை தான் நீங்க பொருத்திக்கணும். நம்பர் பிளேட் சம்பந்தமான இந்த புதிய அறிவிப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. நன்றி.